அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவில் அர்த்த மண்டபத்தில் சிசிடிவி கேமரா பொருத்துவது தொடர்பாக அர்ச்சகர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே எழுந்த சர்ச்சை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலின் அர்த்த மண்டபத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த அர்ச்சகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இது ஆகம விதிகளுக்கு எதிரானது என்றும் பக்தர்களின் மனதை புண்படுத்தும் செயல் என்றும் கூறி கடந்த ஜூன் 19ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையாளர் மற்றும் கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் ஆகஸ்ட் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் அர்ச்சகர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. இதனால் ஆகஸ்ட் 19ஆம் தேதி போலீஸ் பாதுகாப்புடன் வந்த அதிகாரிகள் அர்ச்சகர்களை வெளியேற்றிவிட்டு அர்த்த மண்டபத்தில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தினர். ஆதிசைவ அர்ச்சகர்கள் சங்க நிர்வாகிகள் இதுகுறித்து தெரிவித்ததாவது: சுமார் 10 தலைமுறைகளாக எங்கள் குடும்பத்தினர் இந்த கோவிலில் பூஜை செய்து வருகிறோம். திடீரென நீதிமன்றம் உத்தரவு என கூறி கருவறையில் உள்ள மரகத லிங்கத்தை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் ஆகம விதிகளுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பெரிய கோவில்களில் கூட அர்த்த மண்டபங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படுவதில்லை. ஆனால் இங்கு மட்டும் விதிகளை மீறி கருவறையை நேரடியாக படம் பிடிக்கும் வகையில் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இது பக்தர்களின் மனதை புண்படுத்தும் செயல். எங்கள் கோரிக்கைகளை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. ஆகையால் எங்களை வெளியேற்றிவிட்டு இந்த செயலை செய்துள்ளனர். இதுகுறித்து பக்தர்களும் முக்கிய பிரமுகர்களும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகள் இதுகுறித்து அளித்த விளக்கத்தில், நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படியே சிசிடிவி கேமரா பொருத்தப்படுகிறது. இதில் எந்தவித ஆகம விதிமீறலும் இல்லை. மூலவர் திருவுருவம் தெரியாதவாறு கருவறையின் வாசல் பகுதி மட்டுமே தெரியும் வகையில் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இது கோவில் வளாகத்திற்குள் யார் வருகிறார்கள், என்னென்ன பொருட்கள் கொண்டு செல்கிறார்கள் என்பதை கண்காணிக்கவே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல. இது தொடர்பாக அர்ச்சகர்களிடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் ஒத்துழைக்க மறுத்துவிட்டனர். இந்த சம்பவம் காரணமாக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.